ஹாய், ஹலோ வெல்கம் டு ஃபிஷ் லவர்ஸ் தமிழ். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனையும், பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அக்வேரியம் வச்சிருக்கிறதுல என்னென்னலாம் ரொம்ப ஸ்பெஷல் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியாத நெறையா புது விஷயம் இந்த வீடியோல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்வேரியம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ஒருத்தவங்க புதுசா வீட்டுக்கு வராங்க அப்புட்ன்னா, அந்த அக்வேரியம் வந்து ரொம்பவே இந்த வீட்ட வந்து அழகுபடுத்தி காமிக்கும். அது வந்து இந்த அக்வேரியமோட ஒரு மேஜர் ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். இத தவிர நெறையா பெனிஃபிட்ஸ் நம்ம இந்த அக்வேரியம் வீட்ல வச்சிருக்கிறதுல வந்து இருக்கு. அது என்னன்னு இப்போ ஒவ்வொன்னா பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இல்ல நீங்க வந்து ஓவர் பிஸி ஷெட்யூல்ல இருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில, நீங்க இந்த அக்வேரியம் வீட்ல வச்சிருக்கும்போது, இந்த அக்வேரியம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் ஃபீல் கிடைக்கும். இந்த அக்வேரியம்ல இருக்கிற மீன்கள்லாம் நீந்துறத பார்த்தாலே ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கும். இது வந்து இந்த அக்வேரியம் நம்ம வீட்ல வச்சிருக்கிறதுல ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் நம்மளுக்கு எப்பவுமே ஃபோக்கஸா இருக்க முடியாது. இப்ப நம்ம ஃபோக்கஸ்டா இல்லாத பட்சத்தில, நம்ம இந்த அக்வேரியம் கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நம்மளால நம்மளோட ஃபோக்கஸ திருப்பி கொண்டு வர முடியும். அதாவது நம்ம பர்ஸ்ட் அவுட் அதாவது ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கப்புறம், இந்த அக்வேரியம் கிட்ட வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா, நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி, மறுபடியும் ரீஃபோகஸ் பண்றதுக்கு இந்த அக்வேரியம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இப்ப நம்மளுக்கு ரொம்ப ஓவரா ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. இல்ல இப்ப தான் நம்ம ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வரோம் அப்புட்ன்னா, அப்போ அந்த மாரி டைம்ல வந்து நம்ம இந்த அக்வேரியம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நம்மளோட டயர்ட்னஸ்லாம் போயி மறுபடியும் ஃப்ரெஷ் அப் ஆகறக்கு ரொம்பவே இந்த அக்வேரியம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம, நம்ம வீட்ல ஏதாவது குழந்தைங்கலாம் இருந்துச்சுன்னா, அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து இது அக்வேரியம் வீட்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு பிளேஃபுல்லா நல்லா என்ஜாய்மென்ட்டா அவங்க பார்த்து ரொம்பவே நல்லா ஹேப்பியா விளையாடுவாங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்பெஷாலிட்டி இப்போ குழந்தைங்க வீட்ல இருந்தா நம்ம அக்வேரியம் வந்து வீட்ல வைக்கிறது. ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ் வந்து இந்த அக்வேரியம் வந்து வீட்ல வச்சிருக்கிறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்வேரியம் வீட்ல வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு பேஷன்ஸ்ன்றது ரொம்பவே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த அக்வேரியம் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது, அப்புறம் இந்த அக்வேரியம் கூட வாட்டர் சேஞ்ச் பண்றது, அப்புறம் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபுட் ஃபீட் பண்றது, அப்புறம் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஹெல்த்த நல்லா பார்த்துக்கிறது, இதெல்லாம் நம்ம ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நம்மளோட பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அத நம்மளால விசிபிளா பார்க்க முடியும். இந்த அக்வேரியம் நம்ம வீட்ல வச்சிருக்கிறதுல, நம்ம லைஃப்ப இந்த அக்வேரியம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்புட்ன்னா, இப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க அப்புட்ன்னா, ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல, ஒர்க் ப்ரெஷர்ல அப்படின்னு கேட்டு சொன்னீங்கன்னா அப்புட்ன்னா, அந்த டாக்டர் வந்து மெயினா இந்த அக்வேரியம் வந்து வீட்ல செட்டப் பண்ணுங்க. அத செட்டப் பண்ணி அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்களே நெனச்சு பார்த்துக்கோங்க, இந்த அக்வேரியம்க்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குன்னு இந்த வீட்ல வச்சிருக்கிறதுல. அப்படி ஒரு வேள உங்க வீட்ல இன்னுமே அக்வேரியம் இல்ல அப்புட்ன்னா, தயவு செஞ்சு ஒரு அக்வேரியம் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு செட்டப்ல ஒரு அக்வேரியம் செட்டப் பண்ணுங்க. அப்போ வந்து உங்க லைஃப்ல ஏற்படுற நெறைய சேஞ்சஸ உங்களால விசிபிளா பார்க்க முடியும். அந்த பேஷன்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் அந்த ஒர்க் டென்ஷன் ரிலீஃப் ஆகுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா விசிபிளா பார்க்க முடியும். இந்த மாரி இந்த அக்வேரியம் ஸ்பெஷாலிட்டி நெறையா இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப மெயினாக அத மட்டும் தான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு. இதோட பார்ட் 2 வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதோட பார்ட் 2 நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் இதே மாரி ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.